ஆகாஷவாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி. வாசிப்பவர் ஷியாமளா. இது தொழில்நுட்ப புரட்சி காலம். செயற்கை நுண்ணறிவு இன்று கற்பனைக்கு அப்பாற்பட்ட சாத்தியங்களை எல்லாம் உருவாக்கிவிட்டது. உலகின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருக்கும் செயற்கை நுண்ணறிவு பயன்படாத துறைகளே இல்லை என்ற நிலை வந்துவிட்டது. மருத்துவம், உற்பத்தி, சேவை என எல்லா துறைகளிலும் பெரும் ஆதிக்கம் செலுத்தும் இந்த தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாகவும் பயனளிக்கும் விதத்திலும் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். எப்போதுமே தொழில்நுட்பங்கள் கூர்மையான கத்தி போல அவற்றை முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். செயற்கை நுண்ணறிவையும் சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் அந்த தொழில்நுட்ப சக்தியை வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை மேம்படுத்தவும் அதன் செயல்பாட்டை பரவலாக்கவும் உலகளாவிய நிபுணர்கள் கூடி விவாதிப்பதற்காக உச்சி மாநாடுகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் முதல் உச்சி மாநாடு கடந்த 2023ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிளாட்செலி பூங்காவில் நடந்தது. 2024ஆம் ஆண்டிற்கான உச்சி மாநாடு தென்கொரியாவின் சியோல் நகரத்திலும், 2025ஆம் ஆண்டுக்கான மாநாடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரத்திலும் நடந்தது. 2026ஆம் ஆண்டிற்கான செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு இந்தியாவில் பிப்ரவரி 16 முதல் 20ஆம் தேதி வரை நடந்து முடிந்திருக்கிறது. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் 5 நாட்கள் நடந்த இந்த மாநாட்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் அபுதாபி இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது ஜயீத் அல் நஹ்யான், ஸ்லோவேக்கியாவின் அதிபர் பீட்டர் பெலக்ரினி, இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாட்டு தலைவர்கள், தொழில்நுட்பத்தின் முன்னணியில் இருக்கும் 45 நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், கூகுள் மற்றும் ஆல்பபெட் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை, அடோப் தலைமை நிர்வாக அதிகாரி சாந்தனு நரைன், ஆந்த்ரோபிக் தலைமை நிர்வாக அதிகாரி டாரியோ அமடி, ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் முகேஷ் அம்பானி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் பங்கேற்றார்கள். அனைவருக்கும் நலன், அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற கருப்பொருளில் நடத்தப்பட்ட இந்த உச்சி மாநாட்டில் வெறும் விவாதங்களோடு கூடி கலையாமல் மக்கள், பூமி, வளர்ச்சி மூன்றையும் அடிப்படையாக வைத்து ஆக்கப்பூர்வமாக பலரும் கருத்துக்களை முன்வைத்து செயல் வடிவத்திற்கு நகர்த்தினார்கள். எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் மனித மூலதனம் முக்கியமானது. அந்த தொழில்நுட்பங்களை சாதகமாக கையாளும் திறன்மிக்க மனிதர்களை உருவாக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. அதேபோல சமூக அதிகாரமும் அவசியமானது. இவற்றோடு பாதுகாப்பான செயற்கை நுண்ணறிவை உருவாக்குதல், அறிவியல், திறன், ஜனநாயகப்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சி ஆகிய தத்துவங்களின் அடிப்படையிலும் பல முக்கிய முடிவுகள் இந்த உச்சி மாநாட்டில் எடுக்கப்பட்டன. ஏற்கனவே சமூக ஊடகங்கள் பெரும் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு மூலம் தவறான உருவாக்கங்கள் மேற்கொள்ளப்படலாம். இதையெல்லாம் எதிர்கொள்ளும் வகையிலும் இந்த தொழில்நுட்பத்தை இளம் தலைமுறை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த ஆவண செய்யும் வகையிலும் இந்த உச்சி மாநாட்டில் விவாதங்கள் நிகழ்ந்தன. மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கும் போலி வீடியோக்களை தடுக்க 30 நாடுகளுடன் இணைந்து தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகளை முன்னெடுக்க இந்தியா முனைப்புடன் இருக்கிறது. இது தொடர்பாகவும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. மிக முக்கியமாக இந்த மாநாட்டில் பாரத் ஜென் என்ற இந்தியாவின் புதிய செயற்கை நுண்ணறிவின் மொழி மாதிரி வெளியிடப்பட்டது. இதை இந்தியாவின் 22 அதிகாரப்பூர்வ மொழிகளில் பயன்படுத்த முடியும். இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ், பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாஷியோ லூலா டி சில்வா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், 10 ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில் சாலையோர வியாபாரி ஒருவரால் வங்கிக் கணக்கு கூட தொடங்க முடியவில்லை. இன்று அதே வியாபாரி தனது தொலைபேசி மூலம் வாடிக்கையாளர்களிடம் பணத்தை பெறுகிறார். உலகில் எந்த நாடும் கட்டமைக்காத ஒன்றை இந்தியா கட்டமைத்துள்ளது. 140 கோடி ஆதார் அட்டை என்ற மக்களுக்கு டிஜிட்டல் அடையாளத்தை வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2000 கோடி ரூபாய் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செய்யப்படுகிறது. 50 கோடி மக்களுக்கு டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவும் பிரான்சும் இணைந்து ஏஐ செயல் உச்சி மாநாட்டை பாரிஸில் நடத்தியபோது மனித குலத்தின் நன்மைக்காகவும் புதுமைகளை வேகமாக உருவாக்கவும் செயற்கை நுண்ணறிவு உதவும் என்று நாங்கள் கூறுகிறோம். இந்தியாவும் பிரான்சும் இந்த புரட்சியில் நம்பிக்கை கொண்டுள்ளது. இந்தியாவிடம் 140 கோடி மக்களை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு கொண்டுவர முடியாது என்று உலக நாடுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூறியது. அதை தவறு என்று இந்தியா நிரூபித்துள்ளது என்றார்.
இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வேளாண்மை, பாதுகாப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள், பல்வேறு மொழிகளை அவரவர் விரும்பும் மொழியில் மொழிபெயர்க்கும் தொழில்நுட்பம் என பல்வேறு சவால்களுக்கு டெல்லி AI உச்சி மாநாட்டில் மிகச்சிறந்த தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் உருவாக்கப்பட்ட AI தொழில்நுட்பங்கள் மற்றும் இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். அதுபோலத்தான் AI தொழில்நுட்பமும். இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் பல பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வு காண முடியும். மனித குலத்திற்கு பலனளிக்கும் வகையில் மட்டுமே AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். அனைவருக்கும் நன்மை, அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ற கருத்தை முன்னிறுத்தியே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. சில நாடுகள் சுயநலனுடன் செயல்படுகின்றன. ஆனால் இந்தியாவின் அணுகுமுறை வேறுபட்டது. AI மூலம் ஒட்டுமொத்த உலகமும் பயன்பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் டீப் ஃபேக் வீடியோ, ஆடியோக்கள், புகைப்படங்கள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்து வருகின்றன. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். உணவுப் பொருள் பாக்கெட்டில் என்னென்ன ஊட்டச்சத்துகள் உள்ளன என்ற விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல டிஜிட்டல் உலகில் எது உண்மையான வீடியோ, எது AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீடியோ என்பது தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். AI வீடியோ, புகைப்படங்களை வாட்டர்மார்க் குறியீடு மூலம் அடையாளம் காட்ட வேண்டும். டெல்லி மாநாட்டில் 3 இந்திய நிறுவனங்கள் தங்களது AI தொழில்நுட்ப மாதிரிகள், செயலிகளை அறிமுகம் செய்துள்ளன. இவை இந்திய இளைஞர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கு இந்திய இளைஞர்கள் தீர்வுகளை வழங்குகின்றனர். சர்வதேச அளவில் AI தொழில்நுட்ப மையமாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. எங்கள் AI திட்டத்தின் பலனாக நாடு முழுவதும் 38,000 GPUக்கள் செயல்படுகின்றன. அடுத்த 6 மாதங்களில் மேலும் 24,000 GPUக்களை நிறுவ உள்ளோம். நாடு முழுவதும் 7,500 டேட்டா மையங்கள், 270 AI தொழில்நுட்பங்கள் தேசிய சொத்தாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச AI தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் கிளைகளை தொடங்க அழைப்பு விடுக்கிறேன். இந்தியாவில் தயாரித்து உலகத்திற்கு வழங்குங்கள், மனித குலத்தை மேம்படுத்துங்கள் என்றார். ஹிந்தியில் பிரதமர் நிகழ்த்திய உரை AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, வங்கமொழி, அஸ்ஸாமி, குஜராத்தி, ஆங்கிலம் ஆகிய 11 மொழிகளில் நேரலையாக மொழிபெயர்க்கப்பட்டது. பிரதமர் ஹிந்தியில் பேச பேச மாற்றுத்திறனாளிகளுக்காக திரையில் சைகை மொழியிலும் AI மூலம் மொழிபெயர்த்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக உலக தலைவர்கள், முன்னணி நிறுவனங்களின் CEOக்கள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த 3 யோசனைகளை முன்மொழிந்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி தொடர்பாக தெளிவான வழிகாட்டு நெறிகளை வரையறுக்க வேண்டும். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் 100% வெளிப்படையாக செயல்பட வேண்டும். எந்த சூழலிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனிதர்களை தோற்கடிக்க அனுமதிக்கக்கூடாது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இயக்கும், கட்டுப்படுத்தும் அதிகாரம் மனிதர்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த 3 கொள்கைகளை அடிப்படையாக வைத்துதான் இந்தியா செயல்படுகிறது என்றார். இந்த மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப விளக்க கண்காட்சி உலக தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது. அனைவரும் ஆர்வத்தோடு அதை கண்டுகளித்தார்கள். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சாnchez, பின்லாந்து பிரதமர் பெட்டரி ஆர்போ, குரேஷியா அதிபர் ஆண்ட்ரே பிளென்கோவிக், எஸ்டோனியா அதிபர் அலர் கேரிஸ் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை தனித்தனியாக சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு தொடர்பாக ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சாnchez எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்பெயின், இந்தியா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து நாங்கள் ஆலோசித்தோம். AI-யின் தாக்கம் குறித்த கருத்தரங்கிற்காக நான் அவரிடம் நன்றி தெரிவித்தேன். மக்களை மையமாக கொண்ட AI-ஐ உருவாக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் என தெரிவித்துள்ளார். பின்லாந்து பிரதமருடனான சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், இந்தியாவும் பின்லாந்தும் வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளன. இது பொருளாதார தொடர்புகளுக்கு வலுவான ஊக்கம் தரும். 6G, புத்தாக்கம், தூய எரிசக்தி, உயிரி எரிபொருட்கள் உள்ளவற்றில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசித்தோம் என குறிப்பிட்டுள்ளார். செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் உச்சிக்கும் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது பாதுகாப்பு, உற்பத்தி, உரம், உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் மோடி தெரிவித்துள்ளார். இந்த உச்சிமாநாடு இந்தியாவை செயற்கை நுண்ணறிவின் உச்சத்திற்கு கொண்டு போயிருக்கிறது என்றால் மிகையில்லை. சுமார் $100 பில்லியன் அளவிற்கு AI தொடர்பான முதலீடுகளும் கையெழுத்தானது. சர்வதேச அளவில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை இந்த மாநாடு பல மடங்கு அதிகரித்துள்ளது என்றால் மிகையில்லை. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாடு குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் ஷியாமளா.